5ஆம் பாடம் தானே சார்? 5ஆம் அஞ்சாம் பாடம் தானே? நாளைக்கு நாளைக்கு சாயங்காலம் 8 மணிக்கு கூப்பிடுறேன். 5ஆம் பாடத்துல முழுமையா படிச்சுட்டு கூப்பிடுங்க. அப்புறம் நாளைக்கு நான் பேசுறேன். சரிங்களா? ம். 5ஆம் பாடம். சரிங்க சார். ஆமா. இன்னைக்கு நல்லா தூக்கம் வரும். இன்னைக்கு வரலாம் பகல்ல வந்தாலும் தூங்குங்க. தூக்கம் எப்ப வருதோ தூங்கிருங்க. புரியுதா? ஆமாமா. உண்மையிலே ஏ- அது வந்து ஒரு 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 நாள் உப்பு நிப்பாட்டினது எவ்வளவு பலன் தெரியுது பாருங்க. இது பயங்கர உலக ஆச்சரியமாவே இருக்கு. இது உலகத்துக்கு நான் இந்த ரெக்கார்ட் பண்றேன். பதிவு பண்ணியாச்சு. ஒரு நாள் உப்பை ம். நீக்கியதற்கே உங்களுக்கு தலையில இருக்கிற பாரம் குறையுதுன்னா, நீங்க 10 ஆ. நாள் அந்த எந்த அளவுக்கு நல்லா ஆகுது அப்படின்னா உடம்பை இதுதான் உடம்பை பேணுதல் என்பது. அதாவது உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்புடைக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புடுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன்னு சொல்லிட்டு 3000 ஆண்டுக்கு முன்ன சொன்ன. இப்ப தெரிஞ்சு போச்சா? இந்த 3 தான் உப்பு, புளி, காரம் மனுஷனை கொல்லுது. சுவைதான். சரிங்களா? சரி உப்பு, வச்சிடலாங்களா? புளி, சார் இது மெனிதா உப்பு, புளி, காரம். இந்த 3 அது தான் நம்ம எப்படி சுவை. அதுக்கு 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 ஒண்ணும் இல்ல, சுவைன்னு பேரு. அதுக்கு பேரு சுவைன்னு பேரு. சுவை. இந்த அறுசுவை. ஆமா. இந்த அறுசுவை தான் நம்மள கொல்லுது. ஆமா. ஏன்னா அது 5ஆம் அறிவுல வந்தது. பல கோடி ஆண்டுக்கு முன்னாடியே வந்தாச்சு. எப்ப நீங்க பாலூட்டியா மாறுறீங்களோ, தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்கிறது. தாவரம் தான் ஆமா. மனிதனாக மாறி இருக்கிறது. தாவரம் தான் ம். மனிதனாக மாறி இருக்கிறது. அந்த 5ஆம் ஆமா. நிலை வருகின்ற பொழுது நீங்க பாலூட்டியா மாறுறீங்க. என்னவா மாறுறீங்க? பாலூட்டியா மாறுறீங்க. சிலது ஆமா. விலங்காய் இருக்கும், சிலது பறவையா இருக்கும். பறவைக்கும் 5 அறிவு இருக்குது, விலங்குகளுக்கு 5 அறிவு இருக்குது. பாலூட்டி வகை சார்ந்தது. இப்ப நம்மளாம் பாலூட்டி தாய்ப்பால் குடிக்கிறவங்க, மாடு பால் ஊட்டி, மானு இதுக்கெல்லாம் வாய் ருசி உண்டு. யானைக்கு கரும்பு கொடுத்தா நல்லா சாப்பிடும், நாய்க்கு வெள்ளம் போடுங்க நல்லா சாப்பிடும். புரியுதுங்களா? மானுக்கு வெள்ளம் கொடுங்க சாப்பிடும், மானுக்கு வெள்ளம் கொடுத்து பாருங்க சாப்பிடும், இதெல்லாம் சாப்பிடும். அப்ப நாய் வெள்ளம் சாப்பிடும், உப்பு சாப்பிடும், வெள்ளம் சாப்பிடும், என்னவா நல்லா நக்கி நக்கி சாப்பிடும். இதெல்லாம் இருக்குது. அப்போ பாரு, கரடியெல்லாம் பாத்தீங்கன்னா தேனு நக்கு நக்கு நக்கும். கரடி பாருங்க தேனை நல்லா நக்கி நக்கி குடிக்கும். சரியா? ஆமா. அப்ப ஆமா. இதெல்லாம் பால் ஊட்டி ம். வகை சார்ந்து. எது குட்டி போட்டு பால் கொடுக்குதோ அதெல்லாம் சுவைக்கு அடிமையான, பெரும்பாலும் சுவை இருக்கும். பெரும்பாலும் இப்ப நாம குட்டி போட்டு பால் கொடுக்குறோம். அது 4 குட்டி போட்டா நாம ஒரு தடவைல ஒரு குட்டி போடுறோம், அது ஒரு தடவை 4 குட்டி போடுது. அப்ப இங்கதான் மனிதன் 6ஆம் நிலை என்கிற பகுத்தறிவு. நீங்க பகுத்தறிவை பயன்படுத்தி தான் நீ சுவையை வெல்லணும். என்னது? பகுத்தறி. ஆமா. ஆமா. சுவை ரொம்ப ரொம்ப மன வலிமை வேணும். ஆமா. அப்ப பகுத்தறிவு வேணும், அது மட்டுமல்ல வழிகாட்டுகின்ற ஆள் வேணும், இல்லைன்னா மரணம் தான். அதெல்லாம் ஆமா. குரு இல்லாம ஒண்ணும் முடியாது. ஆமா. அதுக்குத்தான் அதான் மாதான்னு சொன்னா, பிதான்னு சொன்னா, குருன்னு சொன்னா. கடவுளம் சொல்லவே இல்லையே. ஆமாமா. குரு இல்லாம ஒண்ணும் முடியாது. அப்ப கடவுளுங்கிறது நீங்க இல்லையே ஆற்றலுங்க. கடவுளுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆற்றல், அவ்வளவுதான். நீங்க இல்லைன்னா இப்ப எனக்கு இந்த முறை எப்படி தெரியும்? சத்தியமா இல்ல. இப்ப நான் இல்லைன்னு நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. அதே மாதிரி வெங்கடேஷ்ங்கிற ஒரு விஞ்ஞானி இல்லைன்னா இனியன் இல்லை. ஆமா. அதுதான் உண்மை. அதுதான். 25 ஆமா. வருஷமா எனக்கு இந்த கலை, சாகாத கலையையும், நான் சாகாம இருக்கிற கலையும், நான் நோய் இல்லாம வாழ்கின்ற கலையும், எனக்கு ஒரு சின்ன வருமானத்தை கொடுக்கறதும் இதுதான். நான் 1 லட்சமும் சம்பாரிச்சிருக்கிறேன், 1 ரூபாயும் சம்பாரிச்சிருக்கிறேன். ஆமா. சம்பாதனை ஆமா. இல்லாம இருக்கிறேன். இந்த 4-5 மாசம் எனக்கு எந்த வகையான வருமானம் இல்லாம இருக்கிறேன். 1 பைசா எனக்கு வருமானம் இல்லை. சரியா? சரி, ஆமா. ஆமா. மீண்டும் பேசுவோம் நாளைக்கு. நன்றி, வணக்கம். நன்றிங்க. வணக்கம்.